ஈவினிங்கில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். பசங்க பாப்கார்ன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக டக்குன்னு அதை செஞ்சாச்சு. பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே அவங்க மூவி பார்த்துட்ருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு பொங்கலுக்கு வாங்கின பனங்கிழங்க வேக வச்சு கொடுத்துட்டேன். தொட்டுக்க பூண்டு, உப்பு, பச்சை மிளகாய் இடித்து அதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். எனக்கு பனானா ஃப்ரை ஃப்ரோசனில் வாங்கினது இருந்தது. ஸோ அதை நான் வார்ம் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஸ்நாக் டைம் முடித்து மீதி வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. கம்பு தோசைக்காக ஊற வச்சுருந்தேன். கம்பு, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு டின்னரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான்வெஜ்னால் சிக்கன், மட்டன்னு ஏதாச்சும் இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இருக்கோ அதை செய்யலாம். பட் வெஜ்ஜுனா நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் என்ன செய்கிறதுன்னு டிசைட் பண்ணுறது பெரிய டாஸ்க். ஃபைனலி பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு மசாலா செய்யலான்னு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டேன். பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா இதான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. பட்டாணி ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பச்சை பயிறு, பருப்பு சேர்த்து அரைச்சி தோசை மாவு இருந்தது. 2 நாள் முன்னாடி அரைச்சது. அதை முடிச்சு விட்டுடலான்னு சப்பாத்திக்கு பதிலாக தோசையும் போட்டு இந்த பொட்டேட்டோ மசாலாவும் வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.